வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் செக்அப் சீசன் 1 எபிசோடு 33. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். போன எபிசோடை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடை பாருங்கள். அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். வாங்க வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போடலாம். இந்த ஸ்வாடு இருக்குது. இந்த ஸ்வாடு ஃபிங்கர் வெண்டிங் சாஃப்ட் ஸ்வாடு. இந்த ஸ்வாடு வந்துட்டு என்னுடைய ஃபிங்கர் கூட நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். என் மைண்டில் நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் இந்த ஸ்வாடு வந்து பண்ணும். இதை பற்றி நான் இன்னும் வந்துட்டு ட்ரைனிங் எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த ஸ்வாடை மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு மேஜிக்கல் வெப்பன். இந்த ஸ்வாடை என்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் அட்டாக்கு வந்து நான் பயன்படுத்திக்கணும். இந்த ஸ்வாடை நான் வந்துட்டு உடனே வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லி கற்றுக்கணும். சீக்கிரம் அதை பற்றி நான் வந்து கற்றுக்கணும். இந்த ஸ்வாடை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே. பிரின்சஸ், நீங்கள் வந்து இப்போ கன்ஃபியூஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யாரோடைய மாஸ்டர் சொல்கிறாரு. நான் தான் உங்களுடைய டீச்சராக இவ்வளோ நாள் இருந்தீங்க, இன்றைக்கி எதுக்கு இப்படி சொல்கிறீங்க மிஸ்டர் வி? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை பற்றி நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க, இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி யாரோவும் சொல்லிடுறான். நீங்கள் என்னாச்சு இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு யாரோட மாஸ்டரும் பார்க்குறாரு. ஆமாம், எதுக்காக வந்துட்டு இப்போ வந்து அவனை வந்து தேர்ந்தெடுத்துக்கே நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் வந்து நடந்திருக்குல்ல. இனிமேல் வந்துட்டு நான் ஆங்மே செட்டை வந்து சேர்ந்த ஒரு பொண்ணாக தான் இருக்க போகிறேன். எல்டர் சிஎஸ்வான் தான் இனிமேல் ஆக்டிங் லீடராக இருப்பார். நான் தான் இனிமேல் லீடர். எல்டர் சிவான் தான் சொல்லியிருக்காருல்ல, நான் தான் லீடராக இருக்கணும்னு. எல்லாருக்கும் வந்து கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி யாரோவும் சொல்கிறான். ஆமாம், இப்போ நான் எல்டர் சிஎஸ்வானுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய கிங்டம் சேர்ந்தானே சப்போர்ட் பண்ணணும்னு யோசிக்கிறான். எல்டர் சிஎஸ்வான் அப்படின்னு சொல்லி ஹீரோட மாஸ்டர் வந்து கூப்பிடுறாரு. எல்டர் சிஎஸ்வான், இங்கே வா, உங்ககிட்ட நான் வந்து பேச வேண்டியது இருக்குது. என்னால் இனிமேல் வந்துட்டு ரொம்ப நாள் வாழ முடியாது. நான் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் இறந்துருவேன். இந்த செக்டர் இனிமேல் வந்து யார் பார்த்துக்கிற போகிறது? அதுக்கு சீனியர் சிஸ்டம் சொல்கிறான், இதை வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு நேரத்தில்னு. நான் அங்கே இருக்கேன், என்னை வந்து மறந்துட்டீங்களா? நான் வந்து பேச வேண்டியதெல்லாம் இருக்குன்னு ஹீரோ அவங்க வந்துடுறான். என்னால் இனி ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. நான் இனிமேல் வந்துட்டு இந்த ஆங்மே சிஸ்டம் வந்துட்டு இன்னொருத்தவங்ககிட்ட வந்து ஒப்படைக்கணும். ஆனால் அதை யார்கிட்ட கொடுக்குறதுன்னு எனக்கு வந்து தெரியலை. என்னுடைய ஜூனியர், அது பெஸ்ட்டான ஒருத்தவங்கக்கிட்ட தான் நான் வந்துட்டு கொடுக்கணும். ஆனால் அது யாருன்னு சொல்லி நான் இன்னும் சூஸ் பண்ணவே இல்லை. இனிமேல் வந்து புது லீடர் யாருன்னு சொல்லி நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி ஹீரோட மாஸ்டர் சொல்கிறாரு. ஆமாம், இது ரொம்ப ஒரு கடினமான விஷயந்தான். அந்த நேரத்தில் வந்துட்டு எப்படி வந்து தேர்ந்தெடுக்க முடியும்? தேர்டு பிரின்சஸ் வேறு எனக்கு வந்துட்டு ஒரு சீடனை வந்து கிடச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கடினமான நேரத்தில் என்னால் எந்த ஒரு முடிவு வந்து எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை ஒரு ஆக்டிங் லீடராக வேறு போட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்கிறேன். சீனியர் சிஸ்டரை, நீங்கள் வந்து இதுக்கு வந்து லீடராக இருங்க. நான் உங்களுக்கு வந்து கமாண்டராக இருக்கேன், பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து சொல்கிறது எனது நம்ம மாஸ்டர் தான் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துக்கிற போகிறாங்களோ. அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அங்கே ஒருத்தன் வந்து சொல்கிறான், என்னதான் இருந்தாலும் சியாசோனோட ஒப்பீனியன் வந்து நம்ம வந்து கேட்டு தான் ஆகணும். சியாசோனோட ஒப்பீனியனை வந்து நம்ம வந்து அக்ரி பண்ணியே தான் ஆகணும். தேர்ட் பிரின்சஸ் வேறு அவனுக்கு வந்து லீடரை வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் சியாசுவனால் வந்து இங்கே ஹெட்டாக வந்து ஆக முடியாது. என்ன சியாசுவன், நான் சொல்கிற வந்து கரெக்டு தானே. ஜூனியர் சிஸ்டரே வந்துட்டு இனிமேல் வந்துட்டு ஆளட்டும். இந்த ஹேங்மே சிஸ்டர் அவங்களுக்கே வந்து கொடுத்துடலாம். இதில் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல. ஆனால் இதை பற்றி நீ வந்து உன்னை தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு உன்னால் வந்துட்டு அந்த ஹெவன் புக்கை வந்து படிக்க முடியாது. ஏன்னா வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே யார் மாஸ்டராக இருக்காங்களோ அவங்களால தான் அந்த ஹெவன்லி புக்கை வந்து படிக்க முடியும். ஆங்மேனோடதை. என்னது ஹெவன்லி புக்குன்னா இவர் வந்து சொன்னார். எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியலையே. அதில் வந்து ஆங்மேன் செட்டோடைய ஃபீச்சர் எல்லாமே இருக்கும். அந்த புக்கை நான் வந்து படிக்கணுமே. இதுக்கு முன்னாடி நான் அந்த புக்கை பார்த்தது கூட இல்லையே. அந்த புக்கு அது யார் தான் இப்போ வந்து வச்சுருப்பா? அது எங்கே இருக்கும்? இந்த இடத்துல தான் அது இருக்குமா சொல்லி சீனியர் சிஸ்டர் வந்து ஓவர் எக்ஸைட்டிங்காக ஆகிடுறான். இந்த புக்கை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜூனியர் பிரதர், நீ வா, நம்ம போய் அந்த புக்கை போய் பார்க்கலாம். அதே சமயத்தில் அவங்க யாரோ அவங்க மாஸ்டர் கிட்ட சொல்கிறான், மாஸ்டர், நான் வந்து நிறைய இம்மோர்டல் வந்து செக்ட்டுக்கு வந்து போய் பார்க்க போகிறேன். இனிமேல் நான் உங்கள் கூட வந்து வர முடியாது. இனிமேல் அவர் தான் என்னுடைய மாஸ்டர். ஹீரோவை என்னுடைய சீடனை வந்து நீ வந்து ஜாயின் பண்ணிட்ட. நீ வந்து இந்த செர்மனியில் வந்து கலந்துக்கிட்டே ஆகணும். அது அப்ரெண்டிஸ் செர்மனியில் வந்துட்டு இந்த என்னுடைய ஸ்வாடு, இதை வச்சு நீ வந்து கற்றுக்க. செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து எப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஸ்வாடை வந்துட்டு ஹீரோ கையில் வந்து கொடுக்குறான். ஆமாம், இந்த ஸ்வாடு, இது என்ன ஸ்வாடு? இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்வாடு. இதை வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லி நீ கற்றுக்கோ. உனக்கு ஃபைட்டுக்கு உதவும். என்னது இது இவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்வாடு என்கிட்ட கொடுக்குறீங்க? அது ஒன்றும் அவ்வளோ பவர்ஃபுல்லாம் கிடையாது. நீ அதை வச்சு ட்ரைனிங் எடுத்து ஹீரோ சொல்லிட்டு போகிறான். ஹீரோவும் சியாசோன் எனக்கு ஹஸ்பண்டாக கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லி மனசுக்குள்ளே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அதே நேரத்தில் இவன் பிரின்சஸை வந்து அவன் சைடு வந்து இழுத்துக்கிட்டான். இவனை இந்த இடத்துல நான் வந்து கொண்டுடலாமா? எனக்கு அவன் மேலே ரொம்ப கோவமாக வருது. பிரின்சஸ், என்னை விட்டு நீங்கள் வந்து போயிடாதீங்க, நான் அவனை இந்த இடத்துல கொல்ல போகிறேன். எனக்குள்ள அவ்வளோ கோவம் வருதுன்னு நினைக்கிறான். அங்கே வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறான், ஹீரோ நம்மளுக்கு ஹஸ்பண்டாக கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோடைய மாஸ்டர் வந்துட்டு இப்படி போயிட்டாங்களேன்னு சொல்லி. ஹீரோவும் சீனியர் சிஸ்டரும் தான் வந்துட்டு அந்த ஹெவன்லி புக்கை படிக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. இந்த இடத்துக்குள்ளே தான் வந்து ஆங்மே செட்டருக்கான அந்த ஹெவன்லி புக்கு உள்ளே இருக்குது. அந்த புக்கை நம்ம வந்து போய் படித்தே ஆகணும். சீனியர் சிஸ்டரும் அந்த டோர் அவளுடைய ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கான். ஆமாம் ஜூனியர் பிரதர், உனக்கு 2 நல்ல சீடர்கள் இருக்காங்கல்ல. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே அவங்க 2 பேருமே வந்தாங்க. உனக்கு அடிபட்டு இருந்தப்போ அவங்க தானே உனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தாங்க. நீ வந்து கோல்டன் எலிக்சர் லெவலவே வந்துட்டு அடைஞ்சிட்டேன்.
உன்கிட்ட தான் நிறைய வந்துட்டு டேலண்ட்டும் இருக்குது, ஆனால் என்கிட்ட அந்தளவுக்கு எந்த ஒரு டேலண்ட்டும் இல்லை. நீ வந்து என்ன நினைக்கிற? நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் வந்து நினைக்கிறீங்க, அப்போ நீங்கள் என்னை வந்து டெஸ்ட் பண்ணி தானே பார்க்குறீங்க, அப்படித்தானே? எனக்கு வந்து உங்கள் மேலே இப்போ கோவமா வருது. நான் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறேன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்னாச்சு இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னுடைய பாஸ்ட்டில் வந்து நான் ரொம்ப வந்துட்டு கவலையாக இருந்தேன். எனக்கு ஒரு நல்ல சீடர்கள் கிடச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த கோல்டன் எலிக்சர் லெவலையும் வந்து நான் வந்து அடைய முடிஞ்சுச்சு. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கப்பயே அந்த டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகிருது. சரி வா, நம்ம 2 பேரும் உள்ளே போகலாம், அந்த புக்கை வந்து பார்க்கலாம். சரி நீ ஃபஸ்ட்டு போன்னு சொல்லி ஹீரோ வந்து சீனியர் சிஸ்டர் வந்து முன்னாடி வந்து அனுப்பி வைக்கிறான். 2 பேரும் அந்த புக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஓ, இதுதான் அந்த புக்கா? இந்த புக்கு இவ்வளோ அதிசயமான ஒரு இதாக இருக்குது. இதை சுற்றி மேஜிக்கல் சர்க்கிள் வேறு இருக்குது. இந்த புக்கை நம்ம 2 பேர்த்தில் ஒரு ஆளால் மட்டும்தான் அவேக்கனிங் பண்ண முடியும். அந்த புக்கை யார் அவேக்கனிங் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த புக்கோடைய வந்துட்டு சக்ஸஸராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. எனக்கு ஏதோ மேலே தான் வந்துட்டு அதிக நம்பிக்கை இருக்குது சிவன். ஒன்றால் தான் இந்த புக்கை வந்து அவேக்கனிங் பண்ண முடியும். இந்த புக்கை யார் அவேக்கனிங் பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்த 100 வருஷத்துக்கு வந்துட்டு ஆங்மேசட்டோடைய லீடராக வந்து இருப்பாங்க. சரி நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து யூஸ் பண்ணுறான். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த புக்கு வந்துட்டு அதோடைய முடிவு வந்து எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி நம்ம 2 பேத்தில் யார் தேர்ந்தெடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா அந்த புக்கு வந்து ஹீரோ வந்து தேர்ந்தெடுத்துருச்சு. எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த புக்கு வந்து ஒன்றை தான் தேர்ந்தெடுக்கும்னு சொல்லிட்டு, இந்த ஹெவன்லி புக்கு. ஏன்னா நீ தான் ரொம்ப திறமையானவன். எனக்கு தெரியும் பிரதர், ஜூனியர் பிரதர், நீ ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒருத்தனாக வந்து இருக்கேன். இந்த புக்கு நீ உனக்கு தான் சொந்தம் சொல்லி சீனியர் சிஸ்டர்னு சொல்கிறான். அது ஹீரோ சொல்கிறான், இல்லை இது என்னுடைய ஒரு வேலை, அவ்வளோதான். அதுக்காக வந்துட்டு இந்த புக்கு வந்து நீ எனக்கு தான் சொந்தம், நான் தான் வந்து ஆங்மேசட்டோடைய மாஸ்டராக இருக்கணும்னு ஒன்றும் அர்த்தம் இல்லைன்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்கிறான். சீனியர் சிஸ்டரும் ஹீரோ வந்து அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி அந்த புக்கை வந்து அவாய்டிங் பண்ணாங்க. ஆனால் ஹீரோ தான் அந்த புக்கு வந்து தேர்ந்தெடுத்துச்சு. ஹீரோவுக்கு வந்துட்டு இங்கே லீடர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த புக்கை வந்து ஒரு வேளை சீனியர் சிஸ்டர்கிட்டே கொடுத்துட்டு அவன் வந்துட்டு பழையபடி வந்து போயிடுவானா, அவனுடைய சீடர்களை வந்து அவன் பார்த்துக்குவானா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.